வணக்கம் அன்பான ஜோதிட சொந்தங்களே, நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக ராசி பலன்கள் தினப்பலன்கள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவான கருத்துக்கள் சொல்வது தான் எல்லாத்துக்குமே பொருந்தும். சுய ஜாதகங்களில் சில விதிமுறைகள் நல்லபடியாக இருந்தால் மாறும். அதே நேரத்தில் வரும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். பணக்காரர்கள் பண ரீதியாக கஷ்டம் இருக்கும், பணம் இல்லாத பணமே இல்லை என்ற கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் தீர்வுக்கு ஜோதிட ஆலோசனை மிகுந்த ஒரு செல்வமாக கருதுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேறும் முனைப்புடன் இருக்கும் லக்னங்கள் எல்லா லக்னமுமே 12 லக்னமுமே 12 ராசியுமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நான் இந்த துறையில் பெரிய ஆகணும், நான் அந்த துறையில் பெரிய ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த துறையில் பெரிய ஆகணும் நினைப்பவர்கள் எல்லாமே கிரக வலிமைகள் இருந்தால் நிச்சயம் எல்லாருக்குமே வெற்றி உண்டு. தோல்வி என்பது ஒரு மனிதன் தொட்டுக்கொண்டே இருக்கும்போது வெற்றி என்பது பயணம் பக்கத்தில் வருவதை யாரும் பயணிக்க நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட வருஷம் தோல்வி என்னடா நான் பிறந்திருந்தே கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. வெற்றி என்ற எழுத்தை பக்கத்தில் எழுதிக்கிட்டே இருப்பான். எத்தனை தோல்வி இருக்கும் மொத்த வெற்றிங்கிறது தான் கடைசி. அந்த தோல்வியை நினைச்சு யாரும் துவண்டு போக தேவையில்லை. ஜாதகத்தில் லக்னாதிபதியோ பஞ்சமாதிபதியோ 3 உப ஜெயஸ்தானாதிபதி ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவார் சொல்லுவாங்க. அது என்று நான் இளமையில் ஒன்றும் செய்யவில்லை, முதுமையெல்லாம் 50 வயது தொட்டுங்க. 50 வயதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா நிச்சயமான முறையில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல திசா புத்தி காலங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வயசில் வரும்போது அந்த திசைகள் நல்லா இருக்கும். திருவடி ஒரு ஏற்றம் இறக்கம் வந்துகிட்டே இருக்கும். நிலையான வெற்றி என்பது 50 வயதுக்கு மேல் ஒரு மனிதனுக்கு அமையில் குழந்தை செல்வங்கள் பேர குழந்தை செல்வங்கள் வெற்றியை தரும். இதுதான் உண்மை. இதை பார்த்தீங்கன்னா நான் 70 வருஷமாக கஷ்டப்படுறேன். அவரவர் ஊழ்வினை கர்மாவுக்கு தகுந்தது போல் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அந்த பார்வை குரு லக்னத்தை பார்த்தாலோ அல்லது உப ஜெயஸ்தானத்தை பார்த்தாலோ மேலும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை இந்த 3 இடங்களின் குரு பொதுவான முறையில் பார்த்தால் தெளிவான பலன்கள் இருக்கும். இவர்கள் என்றாவது ஒரு நாள் சாதித்து உங்கள் வெறி அவர் மனதுக்குள் இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பான முறையில் இருக்கும். தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எப்பயுமே மனசுக்குள்ள நல்லது மட்டுமே நினைப்பாங்க. அந்த நல்லது தான் உள்ளுக்குள்ள நான் எப்படியா முன்னேறுவேன், நான் எப்படி நல்லா வந்துடுவேன், நான் முன்னேறி சொல்லிக்கிட்டே இருக்கவங்களுக்கு உள் மந்திரம் உரு மந்திரமாக மனதில் ஜனமாகும். இந்த மந்திரமே மனமே மந்திரம் உடலே எந்திரம் என்று முன்னோர்கள் சொன்ன கருத்து உண்மையாக இருக்குது. ஜாதகத்தில் எந்த யோகமுமே இல்லை என்று யாருக்கும் இருக்காது, எல்லா யோகமும் இருக்கும். அது வரும் நேரம் நாம் நிதானமான முறையில் யோசித்தால் கடந்த கால தோல்விகளையும் ஒப்பிட்டு பார்க்கையில் வரும் வெற்றியை நினைத்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா வெற்றி என்ற இலக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் தோண்டு போகக்கூடாது. 70% 80% வந்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டமே ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நான் சொல்லும் ஒரு மருந்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். மறந்தால் எடுத்தால் விருந்து கிடைக்கும் என்பதை விருந்து என்பதை வெற்றி. இந்த வெற்றிக்கு போராடும் மனிதர் அனைவருக்குமே கிரகங்கள் வாழ்த்து சொல்லும். இந்த கிரகங்கள் வாழ்த்து சொல்லும்போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு நிச்சயம் நம் குலதெய்வ முக்கியம். குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். நாளும் நாளே நடக்கும் என்ற நல்ல கதை விடைபெறும். நன்றி, வணக்கம்.